இன்றைக்காக கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தையை நாம் சுருக்கமாய் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். 24:6 முதல் 13 வரை சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாய் கொடுத்த ஒரு வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், இப்ப எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன் நடக்குதுங்க? இது ஆண்டு எழுதி வச்சிட்டாரு. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும் என்று ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம உலகத்தினுடைய முடிவு நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்று ஆண்டவர் முன்பதாகவே முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுதான் அப்போ அவர் குறித்து வைத்தது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நடக்கிற காரியத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக தேவன் உங்களையும் நீங்க வைக்கல. அவளுக்காக மனபாரத்தோடு செபிக்க தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். பாரப்பட வேண்டும், செபிக்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், அவர் சொன்ன காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த பிள்ளைகளுக்காக செபிக்க நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் செய்ய கடவன் என்று சொல்லப்பட்டது. துன்பப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த பாதிப்பினுடைய, இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2 கோடியை நெருங்குகிறது. விரைவிலே அமெரிக்கா 3 கோடியில் இருக்குது, 1 கோடி தான் டிஃபரெண்ட். நாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவோட 3.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிக சுனாமியை போல கொரோனா பெருகி கொண்டு வருகிறது, மக்களை வாரிக்கொண்டு போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். அந்த உலகத்துல சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் தான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசத்தோடு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோமா, இல்லை இடரல் அடைந்து விலகி சென்று கொண்டிருக்கிறோமா? வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுது, அநேகர் இடரல் அடைவார்கள். இது நிமித்தமாய் நீங்கள் இடரல் அடைவீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் குறுகினது. இதன் மத்தியிலும் எல்லாவற்றையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய
இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டத்தை நீங்கள் தொடர்ந்து ஓடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தருடைய யுத்த வீரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே வருகின்ற நாட்கள் மிக 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 கொடிய நாட்களுக்குள்ள நான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா வசனம் சொல்றது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும், உன் பக்கத்தில் 1000 உன் வலது பார்சத்தில் 16,000 விழுந்து போகும், ஆனால் நீ விழுந்து போக மாட்ட. ஆமென். கர்த்தர் அப்படியாய் நம்மை வைத்திருக்கிறார். கண்மலையின் மேல வீடு கட்டுகிற அந்த வீட்டில் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நீ ஏறி நிற்க பண்ணியிருக்கிறார். யாத்திராகமம் 14:14 ஆண்டு சொல்றார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சுவாசம், நாம் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசம் அழிந்து போகிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. சுவாசம் இல்லாமல் மரிக்கிறார்களே, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்களே. நாம் செபித்தால் போதும். விதைக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படிங்க விளைச்சல் வரும்? சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்குது. அழிந்து போகிற ஜனங்களுக்காக நான் செபிக்காவிட்டால் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. மோசே சொன்னார், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்திலே மரிப்பதை காட்டி ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே என்று சொன்னார். நாம் மோசைகளாய் மாற வேண்டும். ஆமென். ஒளிந்து பயந்து கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவன் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இது இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் தான் இந்த உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பான். அப்ப இந்த உலகத்துல இன்னும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாக போகிறது, இறப்புகள் அதிகமாக போகிறது, அநேக கட்டுப்பாடுகள் வரப்போகிறது. ஊசி நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா ஊசி போடுறதுக்காக அந்த அப்ளிகேஷன் வாங்குவதற்காக மக்கள் லைன்ல நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களை யாரு காப்பாற்றுவா, எந்த மருந்து காப்பாற்றும், எந்த தெய்வம் காப்பாற்றும் என்று. ஆமென். இந்த உலகத்துல மனுஷனை ரட்சிக்க வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். வசனம் சொல்லுது, 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ராஜ்யத்துக்குரிய இந்த சுவிசேஷம் உலகம் மெல்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுல கொரோனா வந்துடுச்சு, ஊரடங்கு வந்துடுச்சு, ஆண்டோட வருகை வந்துருமா? கிடையாது. அனைத்து ஜனங்கள், உலகத்தில் அனைத்து ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டாலா, இந்த உலகத்தில் அனைத்து ஜனங்களுக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டால்தான் முடிவு வரும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது, அழிந்து போகிற பிள்ளைகளுக்காக செபிக்க வேண்டும். தினந்தோறும் அட்லீஸ்ட் இப்போ ஊரடங்கு போட்டாச்சு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 1 மணி நேரமாவது விழித்திருந்து நம் தேசத்திற்காக, நம் தேசத்தின் ஜனங்களுக்காக பாரப்பட்டு செபியுங்க. நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் அது பலன் கொடுக்கும். யோபு தான் இழந்து போன எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணல, தன்னை விட்டு போன மனைவிக்காக ஜெபம் பண்ணல, அழிந்து போகிற தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினா. ஆண்டவரே, அவர்களை ரட்சிங்கப்பா, எனக்கு வந்து நிலைமை என் நண்பர்களுக்கு வரக்கூடாது, நான் தாங்கிக் கொள்வேன். என் நண்பர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்களே, அவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி போட்டார். நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்காக பாரப்பட்டு செபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது.
நாம் ஜீவ சுவாசமா இருக்கிறோம், ஜீவ ஆத்மாவா இருக்கிறோம். இதற்கு காரணம் தேவன் நமது நாசியில வச்ச ஜீவ சுவாசம். ஆமென். ஆகவேதான் நாம் அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நீ விசுவாசம் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு என்று வேதவசனம் சொல்லுது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லுது. நாம் சுவாசத்தையும் பெற்றிருக்கிறோம், நாம் விசுவாசத்தையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் இது பெறாத பிள்ளைகளை இவர்களுக்காக செபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு சுவாசத்தை கொடுங்கப்பா, விசுவாசத்தை கொடுங்கப்பா, ஜீவனை கொடுங்கப்பா. நாம் கேட்கும்போது தேவன் அவர்களுக்காக மனம் இறங்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தருமையானவர்களே, இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. உலக நாடுகளே, எல்லா நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வருகிற எல்லா ஃப்ளைட் சர்வீஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் அந்த உலகத்திலேயே அதிகமான இந்த கொரோனாவின் பாதிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் இந்தியாவுக்காக உதவ ஆயத்தமா இருக்கிறோம் என்று. ஆனால் இந்தியா இருக்கிற அநேகர், ஒரு சிலர் என்னுடைய அழிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நாமும் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஒரு நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய ஜெபத்தை நிமித்தமாய் நம் பட்டணத்தை ரட்சிக்க, நம் பட்டணத்தை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்தியாவிலிருந்து தான் அந்த உலகத்துக்கே ரட்சிப்பு வரப்போகிறது. இன்றைக்கு எப்படி அநேக நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதோ, அவர்கள் அன்னார்ந்து பார்க்கத்தக்கதான அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் இந்திய தேசத்தில் செய்ய போகிறார். ஆமென். இப்பொழுது கர்த்தர் செய்கிற காரியம், பதறுகளை பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார், சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியாய் பரிசுத்தம் இல்லாமல் இந்த உலகில் ஜீவிக்க முடியாதுங்க, விசுவாசம் இல்லாமல் ஜீவிக்க முடியாதுங்க. ஆகவே பரிசுத்தமும் விசுவாசம் உடையவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல், ஒரு சேதம் அணுகாமல் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்திருக்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்ற அந்த வார்த்தையின்படியால் இந்த உலகத்தில் நாம் சாகாமல் நிலைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்து ஆசீர்வாதம் நடத்துவாராக.